சென்னை சைதாப்பேட்டையில் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல் என்ன? சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை 2வது தெருவை சேர்ந்தவர் ஆகாஷ். 20 இவர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு கேட்டரிங் படிப்பையும் படித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த கேட்டரிங் தொடர்பான வேலைக்கு அடிக்கடி வந்த நிலையில போதுமான வருமானம் இல்லாததால இவர் கடந்த சில நாட்களாக வீட்டிலேயே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவரது தாயாருக்கு கேன்சர் போன்ற உடல்நிலை பிரச்சனையும், இவரது தந்தை இறந்த நிலையில வேறு எந்த வேலை பார்ப்பது என்று தெரியாமல் தவித்து வந்துள்ளார். குறிப்பாக இதனால தனது அம்மாவிற்கு புற்றுநோய் சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுகிறது என இவர் கடந்த சில மாதங்களாக ஆன்லைன் ரம்மி விளையாட்டில ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதுல சிறிதளவு பணம் போட்டு அவர் எடுத்து வந்த நிலையில நேற்று அவரது அம்மாவிற்கு வைத்திருந்த 30,000 பணத்தை இவர் இந்த ஆன்லைன் ரம்மியில் விட்டு விளையாடி தோற்றதாக கூறப்படுகிறது. இதனால தொடர்ச்சியாக மன உளைச்சலில் இருந்து வந்த ஆகாஷ், இவரது தாயும் இதற்காக திட்டியதால இவர் தொடர்ச்சியாக மன உளைச்சல் இருந்த நிலையில நேற்று மாலை வீட்டின் மொட்டை மாடியில் சென்று இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பான அவர் தகவல் தெரிவித்ததை அடுத்து கோட்டூர்புரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த ஆகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த ஆன்லைன் தொடர்பாக இவர் வெறும் இதில் மட்டும்தான் சூதாட்டம் ஈடுபட்டாரா, இல்ல வேறு ஏதேனும் ஆப் பயன்படுத்தி உள்ளாரா என அவரது செல்போனை கைப்பற்றிய போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது போன்ற ஆன்லைன் விளையாட்டுகளில் யாரும் விளையாட வேண்டாம் என அந்த உயிரிழந்த ஆகாஷின் தாயார் மோத்தி அவர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த சம்பவமானது அப்பகுதியில சிறிதளவு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். அது உடம்பு சரியில்லை. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தான் பையன். சரி வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சரி வீட்லேயே அம்மாவும் பார்த்துக்கின்னு வீட்டில் ஏதாவது பண்ணலான்ட்டு இந்தமாரி போய் கேம் ஏதோ ஆன்லைனில் போய் விளையாடி 30,000 ரூபாய் கிட்ட பணம் போயிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் காசு அனுப்பினோடனே சரி வந்துடும்ன்ற நம்பிக்கையில் மேலும் மேலும் விளையாடி இருக்கிறான். காசு வரலன்னொன்னே பயத்தில் எங்கள் வீட்டில் என்ன திட்ட போகிறாங்களோன்றதில் போய் சூசைட் பண்ணிக்கணும் சார். இதுக்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சியாக விளையாண்டுருக்காரு? இல்லை சார், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துக்க முடியலேன்றதுனால சரி இந்தமாரி ஏதாவது பண்ணலான்ட்டு இப்போ பண்ணி காசை தோற்றுது. மொத்தம் எவ்வளோ பணம்? 30,000 சார். உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் கேட்டேன் எந்தலேருந்து போயிருக்கும் போது காசு இவ்வளோ போய்க்குதே என்னடானா, இல்லைம்மா வந்துடும், நெட்டு ப்ராப்ளம் ஏதோ போல் இருக்குது, வந்துடும் உனக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும். நைட்டு ஃபுல்லாக வரல போல் இருக்குது காசு. அந்த பயத்தில் சரி வீட்டில் எல்லாம் திட்ட போகிறாங்க, காசு வராதனால போய் அவன் சூசைட் பண்ணி. என்னம்மா ஆப் இது? ரம்மி தானா இல்லை வேற எந்த கேமுன்னே தெரியல சார். அவன் அது விளையாடின கேம் என்னன்னே தெரியல. அது இல்லைம்மா, இப்போ போலீஸ் ரம்மின்னு சொல்கிறாங்க, அது ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சார் நிறைய கேம் இருக்குது, ஆனால் அவன் எந்த கேம் இல்லைன்னான்னு எங்களுக்கு தெரியல சார். ஓகே. இல்லைம்மா, இப்போ இது மாதிரி நிறைய இளைஞர்கள் இது மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் போகிறாங்க, நிறைய இளைஞர்கள் இழந்திருக்காங்க, நிறைய குடும்பம் பரிதவிச்சு நிற்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது கோரிக்கை என்னமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக சார், இந்தமாரி மிடில் ஈஸ்ட் ஃபேமிலிக்கெலாம் இது ரொம்ப இழப்பு. 28 வயசு வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து தேவையில்லாமல் தூக்கி கொடுக்குற மாரி ஆயிடுச்சு. ரொம்ப இழப்பாக இருக்குது வீட்டில். இது கண்டிப்பாக தடுத்தா இனிமேல் வர பிள்ளைங்களாவது இந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார். எத்தனை ஃபேமிலி இதில் பாதிக்கிறோம். உண்மையிலேயே அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அதனோட இழப்பு தெரியுது. கண்டிப்பாக இது ஏதாவது முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சார். வாலிப பசங்க இதனால நிறைய கெட்டு போகிறாங்க. நம்மளும் எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம ஃபேமிலியில் நடக்கும்போது அது எவ்வளோ இழப்பு நம்மளுக்கு தெரியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.